ஓகே ரெடி. ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, சாரி. அண்ட் என்னோட நிறைய வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆக்னி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். ஆக்சுவலி ஆக்னி ப்ளஸ் அலர்ஜி ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். உங்களால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். நான் வந்து ஈவன் நான் மேக்கப் கூட எதுவும் போட மாட்டேன் என்னோடய ஸ்கின்னில். எனக்கு அந்தளவு சென்சிட்டிவ். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீவர், ரொம்ப கோல்டு அந்த மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்தனால மேபி எனக்கு அது செட் ஆகலையா இல்லை ஓவர் டோஸாக என்னன்னு தெரியல. என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி ஆகி ஃபேஸே எனக்கு வீங்கிடுச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே எனக்கு அப்படியே பொங்கிட்டு ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்து நல்லா இல்லை. எனக்கு நல்லா இல்லை மீன்ஸ் வலிக்குது, அரிக்குது, தொட முடியல, அந்த மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுறது தான் ஒரு சரியான ஒரு வழி. அதை விட்டுட்டு இந்த ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது ஒர்க்கும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கே வந்து இப்பயுமே மெசேஜ் பண்ணுறீங்க, வந்து எனக்கு இவ்வளோ ஆக்னி இருக்குது அக்கா, இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின் எடுத்து அனுப்புகிறீங்க, இவ்வளோ ஆக்னி இருக்குது பாருங்கள், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறச்ச அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படி எலும்பி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நானே வந்து இது யூஸ் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னால் அது ஆப்வியஸ்லி தப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு டாக்டர் தான் போய் மீட் பண்ணணும். நான் வந்து டாக்டர் கிடையாது. எனக்கு பர்சனலாக என்ன ஆகுது, நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், எனக்கு எது யூஸ் பண்ணி சரியாகுது அப்படின்றதுனால தான் நான் லைக் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்வேனே தவிர்த்து நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது. பட் நான் வந்து ஸ்கின் அனாலிஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்கின் பற்றி தெரியும், லேஸ் பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் ஜென்ரலி. அதனால நான் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸ்டில் நான் வந்து இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டில். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் ரொம்ப பெரிய அளவெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க கொடுக்குற ஆயில்மெண்ட்ஸு, அவங்க கொடுக்குற ரொட்டீன்ஸ் அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அந்தளவு பெருசாக நினச்சிடக்கூடாது. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளுன்றதை தாண்டி அது அவ்வளோ தேவையில்லை. ஓகே, அதனால ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் ஆக்சுவலி நான் வந்து தொடுறேன், அழுத்துறேன், இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது. பட் ஒரு 8 நாள் முன்னாடி நான் வந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அது சுத்தமாக முடியல. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஸ்கின் கேர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.